ஜெயிலர் திரைப்பட வெற்றினை தொடர்ந்து நெல்சன் இதன் இரண்டாம் பகுதியினை எடுப்பதற்கு முடிவு செய்துள்ளார். இதன் டீசரை படக்குழு சமீபத்தில் வெளியிட்டு படத்துக்கான மாஸ் அப்டேட் ஒன்றினை வழங்கியிருந்தது. இப்படத்திற்கு வழக்கம் போல அனிருத் இசையமைத்துள்ளார் மற்றும் படத்தில் ரஜினி சார் நடித்துள்ளதுடன் ஹீரோயின் குறித்த எந்த தகவலும் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் அவருக்கு கேன்சர் நோய் ஏற்பட்டமையினால் சிகிச்சையின் பின் தான் தமிழில் கமிட் ஆகி இருந்த படங்களில் நடிக்கப் போவதில்லை என கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது தனது முடிவில் இருந்து அவர் மாறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இவர் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிப்பதற்காக படக்குழுவிற்கு மே மாதம் 15 நாட்கள் தேதி வழங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. குறித்த காலத்திற்குள் அவர் தனது கன்னட படங்களையும் ஆரம்பிக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தற்போது கூலி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி சார் நடித்து வரும் இத்திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. கமலின் அதிதீவிர ரசிகரான லோகேஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை இயக்குகிறார். எனவே இந்த படம் எப்படி இருக்கும் என தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலாக இருக்கின்றனர். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் இசையில் உருவாகும் கூலி திரைப்படத்தில் ரஜினி சார் உட்பட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வருகின்றனர். நாகார்ஜுனா, சௌபின் ஷாஹர், உபேந்திரா என பல மொழிகளை சேர்ந்த நடிகர்கள் நடித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் பாலிவுட் புகழ் அமீர் கான் இப்படத்தில் கேமியோ ரோலில் நடிப்பதாகவும் கூட சொல்லப்படுகின்றது. ஆனால் இதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.